தாராபுரத்தில் சேலம் ஆர்ஆர் பிரியாணி கடை திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் புறவழி சாலை அலங்கியம் சிக்னல் அருகே சேலம் ஆர்ஆர் பிரியாணி கடை திறப்பு விழா நடந்தது. இந்த திறப்பு விழாவில் சேலம் ஆர்ஆர் பிரியாணி நிறுவனர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை நிறுவன தலைவர் தனியரசு அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து புதிதாக அமைந்த இந்த கடையில் சிறப்பு சலுகையாக 2 சிக்கன் பிரியாணி வாங்கினால் 1 சிக்கன் பிரியாணி இலவசமாகவும், பார்ட்டி பேக்கெட் பிரியாணி 20% சலுகை விலையிலும், 2 மட்டன் பிரியாணி வாங்கினால் சிக்கன் 65 இலவசமாக வழங்கப்படும் என கடை நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் டோக்கன் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்படும் என கடை நிர்வாகம் கூறியுள்ளது. இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் கூல் சுரேஷ் மற்றும் திருப்பூர் மோகன், யூடியூப், இன்ஸ்டா பிரபலங்கள் இணைந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கடை திறப்பு விழா நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் கடை ஊழியர்கள், அரசியல் பிரபலங்கள், பத்திரிகை, தொலைக்காட்சி நண்பர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மனித உறுதி ETV செய்திகளுக்காக தாராபுரம் செய்தியாளர் முனியப்பன். இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி ETV சேனலை தவறாமல் பார்க்கவும். எப்பவும் போல உற்சாகத்தோடு, துள்ளலோடு, புதிய முயற்சியோடு, முயற்சியை கைவிடாமல், முயற்சி என்னை கைவிட்டாலும் முயற்சியை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என்று சொன்ன சொல்லுக்கு ஏற்ப தமிழக மக்களின் வாழ்த்தோடு, ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தோடு இதை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தமிழக மக்கள், வாடிக்கையாளர்கள், எங்கு வாழும் ஈழ மக்களிலிருந்து அனைவருக்கும் இந்த தருணத்தில் எங்கள் அன்பு அண்ணன், எங்களுடைய இனியவர், மக்களின் எழுச்சி நாயகர், பகுதியில் தெரியாத முகமே இல்லை அவருக்கு. அந்த அளவுக்கு மக்களை ஒவ்வொரு வீடியும் தெரிந்து அறிந்து அவங்க இதயத்தில் வாழ அன்பு அண்ணன் தனியரசு அவருடைய ஆசீர்வாதத்தோட வாழ்த்துக்களோட இந்த நிர்வாகம் தொடங்கப்பட்டிருப்பதில் தாராபுரத்தில் இந்த அழகிய ரவுண்டானத்தில் நம்ம மதுரை கோயம்புத்தூர் பைபாஸ் அமைஞ்சிருக்கிற இந்த நிறுவனத்தில் ஏதோ ஒரு அரசியல் மாநாடு போல் இது ஒரு பெரிய நடிகர்களுக்கு சூப்பர் ஸ்டார் நட்சத்திர நடிகர்கள் கூடுவது போல் நீங்கள்லாம் அளிக்கும் ஆதரவும் அன்பும் என்னை இன்னும் ஊக்கப்படுத்தும். என் நோக்கம் சம்பாதிப்பதில்லை, நம்ம இளைஞர்களுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டுங்கிற எண்ணத்தில் தான் நான் முதலாளியாக இருந்ததை விட்டுட்டு வெளியே வந்து முதலாளிகளை உருவாக்கினேன். நான் முதலாளியானது முக்கியம் இல்லை, ஒவ்வொருத்தரும் முதலாளி ஆக வேண்டும் தான் நினைப்பேன். அதனால தான் நீங்கள் சென்னையில் சாலை ஓர எங்குமே சொல்லுவாங்க, எல்லாமே என் தமிழ் பிள்ளைங்க கடை போட்டிருக்கிற எங்கிருந்து வந்தெல்லாம் 100 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கும் பிரியாணி போட்டு பிழைக்கிறாங்க. என்னை கூட சொல்லுவாங்க, அவங்களும் 100 ரூபா 50 ரூபாய்க்கு போகிறாங்க, நம்ம கடைகளையும் போட்டுடலாம், வியாபாரம்லாம் நமக்கு டல்லாக இருக்குன்னு. நான் சொன்னேன், அடுத்தும் போட்டில் கை வைக்க நம்ம வரலடா, நம்ம பிழைக்க 1000 இடம் இந்த உலகத்தில் இருக்குது. அதுக்கு தான் அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போனோம் கடையை நேற்று. டெக்டாஸில் டெனால்ஸ் நகரில் உங்கள் ஆசிரியத்தோடு தொடங்கப்பட்டுருச்சு. 16ஆம் தேதி குவைத்தில் தொடங்கப்படுது. மலேசியா, பிரான்ஸு எல்லாமே ஒர்க்கு, ஈஸ்டாமில், லண்டனில் ட்ரெஸ் அங்கே தான் வச்சுட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி அந்நிய முதலீட்டு ஈட்டு வந்து நம்ம மண்ணில் சேர்க்கணுங்கிற நோக்கம் தான் என்னுடைய நோக்கம். நம்ம நாடு வளரணும், நம்மளுடைய பொருளாதாரம் உயரணும். தாம்சன் ஃபோன் எடுத்தால் தாய்லாந்து, சோனி எடுத்திங்கன்னா ஜப்பானுது, நீங்கள் ஆப்பிள் எடுத்தால் அமெரிக்காது. இந்த நிலையெல்லாம் மாறணும். நம்ம பொருள்களை நம்ம சந்தையில், நம்ம மார்க்கெட்டில் உற்பத்தியில் வரணும். இப்போ தான் நம்ம மத்திய அரசு கூட நாங்கள் எதோ ஆயுதமெல்லாம் நம்ம அடுத்த நாட்டுக்கு விற்கிறோங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லி சென்னை கடற்கரை சாலையில் ஒரு இராணுவ முகாமை நடத்தினாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் அப்போ வந்து நடத்தினாங்க. பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு இந்தியான்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம முன்னுக்கு வரணும். எப்படி அமெரிக்காக்காரன் நம்மளை விலங்கிட்டு கூட்டிகிட்டு வந்து இறக்கி விட்டு போனானோ, இந்த நாடு என்றைக்கு அந்த நிலைக்கு வரும்? நம்ம போய் அப்படி அந்த நாட்டில் கிடக்கிறோமே, ஏன் நம்ம பொருளாதாரத்தை நம்ம உயர்த்த முடியாது? ஏன் நம்ம இளைஞர்கள் உழைக்கக்கூடாது? ஏன் வேலை வாய்ப்பை பெருக்கக்கூடாது? ஏன் புதிய சந்தைகளை பிரிக்கக்கூடாது? இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி விஞ்ஞான புரட்சி எவ்வளவோ தேவை, எத்தனையோ விஷயங்களுக்கு தேவை. அங்கே எல்லாமே மிஷினில் விவசாயம் பண்ணுறாங்க. அந்த மிஷின் கூட நம்ம அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறோம். இன்னும் எங்களுக்கு பிரியாணி செய்யறதுக்கு ஒரு மிஷின் கிடையாது. இன்னும் நெருப்பில் தான் வெந்துட்டு வரோம். அதனால தான் இந்த பிரியாணி உலகெங்கும் எவனாலையும் போட முடியல. நீங்கள் வெள்ளைக்காரனங்கள் எடுத்துக்கிட்டிங்களா, கேக்கு பண்ணிவிடுவாங்க, ஐஸ்கிரீம் பண்ணுவாங்க, சாக்லேட்டு, இது 3 அவங்களுக்கு குவாலிட்டி இருக்கும். ஆனால் பிரியாணியை பண்ணவே முடியாது அவங்களால. நெருப்பில் சுட்டு கறியாக தின்னுட்டு தான் இருக்கணும் அடுப்பில் போட்டு. ஆனால் ஒரு தம் கொடுத்து நெருப்பை மேண்டலி போட்டு ஒரு பக்குவமாக வதக்கி அதை செய்ய முறையே கிடையாது. பிரியாணி ஒரு நல்ல உணவு, முறையாக செஞ்சு பகல் நேரத்தில் சாப்பிட்றது உகந்த உணவு. இரவு நேரம் நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன். நான்லாம் இரவில் கடைவே மூணவன் என் காலத்துங்களில். இப்போ என்னன்னா மத்தியானம் போட்ட பிரியாணி கொஞ்சம் இருக்குமே, அது ஒரு 3-4 மணிக்கு வரத்தம்ம வச்சு ஓட்டலாங்கிறதுல நிலை மாறி போச்சு. இரவு உணவுங்கிறது உலகம் முழுவதும் வர்த்தகம் ஆகிடுச்சு, வியாபாரம் ஆகிடுச்சு. நான் ஒருத்த மூடி என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி இந்த தொழிலை நம்ம ஜெயிச்சுங்கிறது இல்லாமல் எடுத்து போய் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் கொடுத்து இன்றைக்கி 150 பிள்ளைங்களுக்கு விட்டேன். வர 22ஆம் தேதி
திருகோணாமலைக்கு புக் பண்ணுறாங்க நம்ம பிராஞ்சை. இந்த 27 நம்ம திருநெல்வேலியில் அன்பு தம்பி என் சந்திரன் 3வது கிளை திறக்க இருக்கிறாரு. ஒரு கிளை தான் திறந்தார். நம்ம சுந்தர் வந்து 4 கிளை திறந்துட்டார் ஒரு ஆண்டிலேயே. மக்களுடைய மீனாட்சி மருளால் நெல்லையம்மாள் அருளால் அவர் பிழைக்கிறாரு நெல்லையம்மாள் திருநெல்வேலியில். இப்போ நம்ம யாழ்ப்பாணத்தில் தொடங்கினது நாடுங்கமே பற்றிச்சு. எனக்கு இந்த 14ஆம் தேதி யாழ்ப்பாணம் நம்ம திருவள்ளூர் மையகத்தில் மாநாட்டில் உரையாற்ற 1000 பேருக்கு மத்தியில் உரையாற்றிட்டு உடனே நம்ம 23 ஆரணி திறப்பு விழா, 27 திருநெல்வேலி, 2ஆம் தேதி பல்லடம், 5ஆம் தேதி 7ஆம் தேதி அம்பத்தூர், இப்படி ஷெட்யூல் இருக்குது. இதுக்கு நடுவில் யாழ்ப்பாணம் முடிச்சுட்டு வந்து 16 வந்து குவைத்துக்கு போன்றேன். இதெல்லாம் பணத்தை சம்பாரிச்சது இல்லை, மனசை சம்பாரிச்சிருக்கிறேன். அவங்களெல்லாம் வழி நடத்துகிறேன். இவ்வளோ பிஸி ஷெட்யூலில் இவ்வளோ ஆதரவோடு நான் செயல்பட காரணமே கற்றுக்குங்க. உழைப்புக்கு ஓய்வு கொடுத்துடாதீங்க. அது ஓய்வு என்பது போய் இப்போ நம்ம இளமையில் உழைச்சா முதுமையில் உட்காந்து சாப்பிட்லாங்கிறதுலாம். இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி ETV சேனலை தவறாமல் பார்க்கவும்.